ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் பிடிச்சமான பீஸா தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பீஸா செய்கிறதுக்கு ஓவன், குக்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பேன் வச்சு எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பீஸாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி, அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கணும். அந்த தண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஜீனிலாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். ஒரு மாதிரி நுர பொங்கி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போது இதில் 2 கப் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுறலாம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈஸ்ட் தண்ணியிலேயே உங்களுக்கு நல்ல எல்லா மாவுமே ஒன்று சேர்ந்து வந்துடும். குறைஞ்சது 10 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பீஸாக்குள்ள பேஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் மேலே அப்ளை பண்ணிக்கிறலாம். அந்த பவுல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் இது ஒரு 2 மணி நேரம் கழித்து அப்படியே பொங்கி வரும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த பவுலில் மாவில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. ஒரு ஈர துணி போட்டு மூடி வைங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு இடையில் பீஸா சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 4-5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ண விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளிலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஒரிகனோ சேர்த்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துட்டு அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்குறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இனிப்புக்கு லைட்டாக நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பீஸா சாஸ் ரெடி ஆயிருச்சு. பீஸாவுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது திருகி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா குடமிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக ஆலிவ்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப், ஒரிகனோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும். இப்போ இதை ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றிக்கோங்க. அதில் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போது இது குக் ஆகிக்கிட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இது உப்பி வரும். ஸோ அதனால் ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வெஜிடபிள்ஸை நம்ம அடுக்கி வச்சிடலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸு கூட நீங்கள் காளான், பன்னீர் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சிக்கன் பீஸா இதே போல் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆலிவ்ஸ்லாம் மேலே சேர்த்துட்டு
கொஞ்சமாக வந்து மிக்ஸ்டு ஹர்பு அப்புறம் வந்து ஒரிகனோ இதெல்லாம் வந்து லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போது இதில் நம்ம திருகி வச்சுருக்கிற சீஸை வந்து நம்ம சேர்த்துடலாம். எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை குக் பண்ணிடலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க. நல்லா புகை வர்ற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா பேனை வந்து அது மேலே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் லெவல் ஹீட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது குக் ஆகிறதுக்கு 10லேருந்து 20 நிமிஷமாவது ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக குக் ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தடு தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். பீஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப எம்மியான டேஸ்டியான சீஸ் பீஸா பேன் பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு வந்து குக் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது வந்து வீடியோக்கு அப்படி தெரியுது. ஸோ கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.